காணாமலத்தை கலகக்காரன் உள்ள வந்தோடனே வேலைய ஆரம்பிச்சிட்டான். அவங்களாம் அடிச்சுட்டு ரொம்ப இதாக தெரிகிறாங்க நபர்கள். இந்த மாதிரி ஒரு அக்யூசேஷன் இருக்கு இல்லையா, இவங்க இந்த மாதிரி தான் அப்படின்னு. பிக் பாஸ்ல வந்து எல்லாரும் அவங்கள வரலாறு சொல்லுவாங்கல்ல, நான் வந்து எதுவுமே இல்லாமல் வந்து தண்ணி அடிச்சுட்டு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி சரி வேணாம், அது வேணாப்பா. ஏன்னா காணாமலத்துக்கு எல்லாருக்கும் 6 அறிவு இருக்குன்னா ஒரு 5 அறிவு தான் இருக்கும். அவன் உள்ளுக்குள்ளே போன உடனே காலையிலேயே புகழுக்கு மூஞ்சியை செத்து போச்சுப்பா. நீங்கள் போய் பேசுனீங்களா அவர்கிட்ட? நான் பேசல. ஃபேமஸ் ஆனப்போ இதே புகழ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் வாழ்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்படி ஆக்சுவலாக புகழ்னா யாருன்னு எனக்கு தெரியாது. மலேசியா போயிருந்தப்ப அங்கே என்னோட சக நண்பர் சொல்லியிருந்தாங்க, புகழ் வந்து ஒயின் ஷாப்பில் தண்ணி அடிச்சுட்டு பேமெண்ட் கொடுக்காம அங்கே ஒயின் ஷாப்புக்காரவங்க அடிச்சு அங்கே உட்கார வச்சிட்டாங்களா புகழை. அப்புறம் இன்னொரு நபர் போய் 2000 வெள்ளி கொடுத்து அவரை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. அவர் ஏன் பொறாமப்பட போறாருன்னு நினைக்கிறீங்க? என்னை பார்த்துட்டு வெறித்தனமாக கத்தி கைதட்டு ஊன்றான். அது பெரிய பெரிய ஸ்டாருக்கு. இது யோகம் சொல்றதா, கடவுளோட வரம் சொல்றதா, கலைத்தாயோட என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது எல்லா வாக்கியங்களுக்கு தான் வாக்கியம்ப்பா சினிமா ஃபீல்ட்ல. அது எனக்கு வாச்சிருக்கு. அவங்களாம் டெலிவிஷன்ல வந்து ப்ரொமோட் ஆனவங்க. மாப்பாக்கா கீழே குடிபோதையில் என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு ராடு இரும்பு ராடை வச்சு எரிஞ்சுட்டு போ போ அப்படின்ற. அப்படி மாக்காப்பா என்ன பெரிய இவரா? சாதாரண ஆங்கர் தானே, அவர் தானே பண்ணாரு, எடுத்து எரிஞ்சிருக்காருல, ரத்த காயம் இருக்குல்ல. மது போதையில் அவர் சும்மா இன்டர்வியூலேயே பிரேக்ல டீ சாப்பிட்ற மாதிரி உள்ள போய் தண்ணி அடிச்சு. இவங்களெல்லாம் அடுப்பாங்கிற செண்டியர்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் தனியாக வந்திருக்கான், ஒரு ஆள் இத்தனை பேர் சேர்ந்து அடித்தோம்னா எங்கள் ஊர் பக்கம் அடுப்பாங்கிற செண்டியர்னு சொல்லுவாங்க. அடுப்பில் போய்கிட்டு அதை எப்படி சொல்லுவாரு? லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து வாட்டர்மெலன் சார்னு சொல்லக்கூடிய திவாகர் சார் தான் வந்து நம்ம கூட இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ரீசெண்டாக வந்து பரபரப்பாக ஒரு 2 ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருந்தீங்க. உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருந்தது, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு. உண்மையாகவே அந்த இடத்துல என்னதான் நடந்தது? ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் அப்போ நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு, ஷூட்டிங் நடந்துட்டு இருக்க அப்போ நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக யாருமே அங்கே குரல் கொடுக்கலையா? ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது. ஆஃப் டே ஷூட்டிங் முடிஞ்சு லஞ்சுக்கு எனக்கு தனியாக ரூம் கொடுத்துருந்தாங்க. நான் ரூமில் தான் லஞ்சு சாப்பிட்டேன். என் கூட யாரும் தொடர்பு கிடையாது. திருப்பி லஞ்சு முடிஞ்சது எல்லாரும் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதும் நடந்த பிரச்சனைகள். அதாவது நான் ஒரு ஆள் இல்லையா, எனக்கு எல்லாரும் அந்த ஷோவில் இருக்கிறப்ப அவங்கவுங்க பொசிஷனை வந்து காப்பாற்றிக்கிறதா முயற்சி பண்ணுவாங்க. யாரும் வந்து என்னை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா. இப்போ நான் வந்து டெலிவிஷனையோ ப்ரொடக்ஷனையோ தப்பு சொல்லவே இல்லை. ஒரு தனி மனித பொறாமையினால் வந்த பிரச்சனை அது. நான் உள்ளுக்குள்ளே போன உடனே காலையிலேயே புகழுக்கு மூஞ்சியை செத்து போச்சுப்பா. ஏன்னா ஃபஸ்ட்டு கோமாளிகள் இருப்போம், மதியானத்தில் தான் வந்து போய் குக்கை யாருன்னு பார்க்க போவோம். அப்படி இருக்கிறப்ப புகழுக்கு காலையிலேருந்து மூஞ்சி செத்து போச்சு. ஒரு மாதிரி தான் இருந்தார். நீங்கள் போய் பேசுனீங்களா அவர்கிட்ட? நான் பேசல. அதாவது எங்கள் 2 பேருக்கு இடையில ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது, பகையும் கிடையாது. நான் யாரையாவது புகழ் கூட இருந்து நான் எந்த ஒரு ஷேருமே பண்ணதில்லை பாருங்கள் சோசியல் மீடியாவில். எனக்கு பகையும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. அவர் ஏதோ ஒரு ட்ராக்கில் போகிறார், நான் ஏதோ ஒரு ட்ராக்கில் போய்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் பொறாமை. ஓகேங்களா. நான் ஆரம்பத்தில் ஃபேமஸ் ஆனப்போ இதே புகழ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் வாழ்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்படி நான் ஃபேமஸ் ஆகி 2வது மாதம் 3வது மாதத்தில். அப்படி ஆக்சுவலாக புகழ்னா யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன ரீசன்னாப்பா, நான் வந்து ஃபிசியோதெரபிஸ்டான வீடு, கிளினிக்கு, பேஷண்ட் இருப்பாங்க. டெலிவிஷன் ஷோஸ்லாம் எதுவும் பார்க்காத ஆள். மாக்காப்பா தெரியாது, புகழ் தெரியாது. ஆனால் மாக்காப்பா நாங்கள் காலேஜில் படிக்கலப்பிருந்து ஆங்கர் பண்ணுறாரு. நாங்கள் சின்ன பசங்களாக இருந்தப்பிருந்து ஆங்கர் பண்ணுறாரு. சீனியர் மேன் தான். மாக்காப்பா பேராது கேள்விப்பட்டிருக்கேன், புகழ் எனக்கு சத்தியமாக தெரியாது. அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் அப்போ தான் நான் மலேசியா போயிருந்தேன்ப்பா. மலேசியா போயிருந்தப்போ அங்கே என்னோட சக நண்பர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அங்கே வந்து புகழ் வந்து ஒயின் ஷாப்பில் தண்ணி அடிச்சுட்டு பேமெண்ட் கொடுக்காம அங்கே ஒயின் ஷாப்புக்காரவங்க அடிச்சு அங்கே உட்கார வச்சிட்டாங்களாம் புகழை. அப்புறம் இன்னொரு நபர் போய் 2000 வெள்ளி கொடுத்து அவரை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க மலேசியாவில். இந்த நபர் இவர் தான் உங்களை பற்றி வீடியோ போட்டிருக்கா. அப்படி வாட்டர்மெலன் ஸ்டார் வாழ்கன்னு வீடியோ காமிச்சாங்க. அவர் ஒன்றும் தப்பாக போடலை, வாட்டர்மெலன் ஸ்டார் வாழ்கன்னு. ஆனால் அதையே காவல் நிலையத்தில் வந்து புகழ் நான் போடவே இல்லை, வாயில் வரதெல்லாம் பொய்யா சொல்கிறேன். அப்படி அது வேறு விஷயம். ஆனால் நான் பார்த்தேன் அந்த வீடியோவை, வாட்டர்மெலன் ஸ்டார் வாழ்க அப்படின்னு புகழ் போட்டேன். அப்படி அப்போ தான் நான் புகழ் முகத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறேன். மதுரமுத்து சார் தெரியும், ஏன்னா அவங்களாம் ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸு. அவங்க அந்த மதுரமுத்து சார் இந்த மாதிரி நபர்களை தெரியும் எனக்கு. மாக்காப்பா பேர் கேள்விப்பட்டிருக்கேன், முகம் தெரியாது. என்ன ரீசன்னா டிவி சேனல் அதிகமாக பார்க்காதனால. அதாவது இது வந்து என்னன்னா கர்வத்திலோ திமிர்லையோ சொல்லல, தெரியாத விஷயத்த சொல்கிறனால தப்பு இல்லை இல்லையா. ஓகேங்களா. இப்போ எனக்கு நடிக்க தெரியும், என்னோட எக்ஸ்பிரஷன்ஸை காட்ட தெரியும். அதெல்லாம் வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கணும் தேவையில்ல, டக்குன்னு பண்ணிடுவேன். டேரக்டரோட டெஸ்ட்டுக்கு உடனே நடிச்சு காமிச்சிருவோம், அது வேறு விஷயம். நடிப்புக்கு நடிப்பு திறமை இருக்கணுமே தவிர இவங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. சரி, ஓகே, அது ஒரு பார்ட்டு. அப்படி போய்கிட்டு இருக்கப்ப உள்ளே போனோம். புகழுக்கு காலையிலேருந்தே பிடிக்கல, மூஞ்சி தூக்கி. யாராவது நம்மகிட்ட பேசினா தானே பேசுவாங்க. நான் உள்ளே போனோடனே டக்குன்னு அங்கிட்ட எதிர்த்து பண்ண. அப்படி இப்படியே பண்ணிக்கிட்டு நான் பேசல. யாராவது வந்து மற்றவங்களுமே எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி துரு தான் இருந்தாங்க. யாரும் அவ்வளோவா. நானும் போய் இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டேன். ஹாய் சுனிதானே, ஹாய்னே, ஹாய்னு எல்லாத்தையும்
ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆகிட்டு ஆமாம் டீசெண்டான நாசுக்கான முறையில் எல்லார்ட்டையும் பேசிட்டு நான் கற்று இன்னும் 2-3 பேர் கொஞ்சம் மூஞ்சி ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதில் ரொம்ப மூஞ்சியை வச்சது புகழ் தான். ஏன்னா நம்ம வைரல் கண்டென்ட்லையப்பா பிக் பாஸில் நீங்கள் பார்த்தீங்களா கிங் ஆஃப் த பிக் பாஸ் நான் நல்லா ஓடுனதுக்கு காரணமே நீங்கள் தான்றாங்க. ஓகே உண்மை அதுதான். லைவ் பாருங்கள், நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க. அதிகமாக ப்ரோமோ, அதிகமாக லைவ் ஃபுல்லாக நம்ம தான் அதிகமாக கண்டென்ட் கொடுத்தோம். இருக்கிற வரைக்கும் நல்ல நம்மளை வச்சு தான் நிறைய பேர் தெரிய வச்சாங்க. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நான் பிக் பாஸில் போன உடனே அதிகமாக மீடியா எழுதுனது என்ன தான். உள்ளுக்குள்ளே நான் போன உடனே மீடியா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எடுத்து பாருங்கள், பக்கம் பக்கமாக எனக்குன்னு தனியாக எழுதியிருக்காங்க. எந்த கண்டஸ்ட் எழுதுனாங்க? காணவனதுக்கு எழுதுனாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை எடுத்து பாருங்கள், அவர் நாட் ஒன்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கிற எல்லா சேனலும் என்ன தான் எழுதிருந்தாங்க நான் பார்த்தேன். ஸோ அந்த லெவல் நம்ம ஒரு வைரல் கண்டென்ட், ஒரு வைரல் ஸ்டார். இப்போ இவர் வந்துட்டா இவர் இல்லை ஃபேமஸ் வேறுன்ற ஒரு வைத்தறிச்சல். அதுக்கப்புறம் அந்த வைத்தறிச்சல் தான் புகழ் அப்படி அவாய்ட் பண்ணுது. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. ஆனால் புகழுக்குமே வந்து நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. அவருக்குமே வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த ரீச்லாம் இருக்கு இல்லையா? அவரே பொறாமப்பட போறாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு விஷயம் ரீச் எல்லாருமே நிறைய. அவர் 15 வருஷமா இருக்காரு, நான் வந்தது 1 வருஷம். பிக் பாஸ்ன்றது 40 படம் நடிக்கிறதுக்கு சமம். மக்கள்கிட்ட ரீச் ஆயிரும். இன்னொன்று என்னை பார்த்துட்டு வெறித்தனமாக கத்தி கைதட்டு ஊன்றான். அது பெரிய பெரிய ஸ்டாருக்கு இது யோகம் சொல்கிறதா, கடவுளோட வரம் சொல்கிறதா, கலைத்தாயோட என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது எல்லா வாக்கியங்களுக்கு தான் வாக்கியம்ப்பா சினிமா ஃபீல்டில். அது எனக்கு வாட்சிருக்கு. நேற்று எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துக்கு போயிருக்கேன்ப்பா. ஏசுன்ற படத்தில் அது எனக்கு கொஞ்சம் நேரம் காட்டுறாங்க. அதில் அப்படி வந்துட்டு அப்படி போயிடுறேன். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அடிச்சு எனக்கு மேலே நேரத்தெல்லாம் கண்ணு கலங்கிருச்சு. அப்படியே பரவாயில்ல, கடவுளுக்கு தான் நன்றின்ட்டு. அந்த மாதிரி ஃபேன்ஸ் கிளப் இருக்கு இல்லையா? அதான் உங்களுக்கு அவங்கலாம் டெலிவிஷன்ல வந்து ப்ரோமோட் ஆனவங்க. ஆனா மறுபடியும் அதே அந்த வாட்டர்மெலன் வச்சு தானே உங்களோட இது இருக்கு. அத இல்லப்பா, தாண்டி ஒரு ரோல். அதாவது அந்த படம் வந்து படம் முடிஞ்சிருச்சு. அந்த படம் நான் ஃபேமஸ் ஆகிறப்ப அந்த நான் ஃபேமஸ் ஆனப்ப அந்த படம் ஷூட்லாம் முடிஞ்சிச்சு. சும்மா எண்டிங்காக நம்மளை தூக்கி போடணுமே தூக்கி போட்டாங்க. முதல் 3 படங்கள்ல நான் வந்தது அப்போ 3 மாசம் தானே. 3 மாசத்துல அவ்வளோ பெரிய படத்துல அவ்வளோ பெரிய டேரக்டர்கிட்ட போய் நடிக்கிறது பெரிய விஷயம்ல. அந்த சீனுக்கு மக்கள் அடிச்சு கைதட்டி வெறித்தனமா அந்த இதை பாருங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டாருக்கு அது வந்து ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி புகழுக்கு வந்து வெறித்தனமா காத்தி ஆவின்ற அந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ்லாம் கிடையாது, க்ரௌடெல்லாம் கிடையாது. புகழ் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் சொன்னாப்புல, அவ்வளோதானே தவிர என்ன மாதிரியான. ஏன்னா புகழுக்கு எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்குப்பா. சுயமனித ஒழுக்கம், அதாவது ஒழுக்கம்னா என்னன்னா, நான் விளம்பரமே பண்ண மாட்டேன். பெய்டு ப்ரொமோஷன் இன்னறைக்கு ஐடியா எடுத்து பாருங்க, எங்கேயாவது பெய்டு ஃபார் கொலாபரேஷன், பெய்டு ப்ரொமோஷன் எதுவுமே பண்ண மாட்டேன். அதனால மக்களுக்கு பிடிக்குது. என்னோட ஆக்டிங்கில் நம்மளோட ஆக்டிங் நல்லா இருக்கனால தான். அதே ஒரே ஒரு பிரம்மாஸ்தர் தான். அப்போ ஒரு பிரம்மாஸ்திரத்தை எடுத்தால் உடனே அழியும். ஆக்டிங்கிற ஒரு பிரம்மாஸ்திரத்தை எடுத்தோம்னா ஓகேவா, இந்த மாதிரி குட்டி குட்டி நடிகர் அடி ஆவாங்க, பிரம்மாஸ்திரம் முன்னாடி போயிடும். அந்த மாதிரி ஒரு பிரம்மாஸ்திரமாக இருக்கும். அதுதான் அலறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் டக்கு டக்குன்னு அடிக்கிறோம். ஓகே. இப்போ புகழை தாண்டி வந்து ஷோல வந்து இன்னும் சில பேரும் வந்து உங்களை பார்த்து ஒரு மாதிரி இல்லை ரியாக்ட் பண்ணாங்க. புகழ் வந்து ஆக்சுவலாக இன்னும் நான் கதை சொல்லலை. புகழ் வந்து பார்த்தீங்கன்னா பொறாம தான் பட்டார். ஆனால் எதுவும் நம்ம கூட வந்து சண்டை கிண்டை அந்த மாதிரிலாம் போடலை. நான் அதை இப்போ சந்தோஷமாக தான் நினைக்கிறேன். பிடிக்கலாட்டி ஒதுங்கி போகிறாங்க, தப்பு இல்லை. அப்படி அதை நான் சந்தோஷமாக நினைச்சேன். உள்ளுக்குள்ளே என்ட்ரானோடனே முதல் எதிரி கானா வினோத்ப்பா. பிக் பாஸ்ல இருந்தே உங்களுக்கு தெரியுமா? என்னப்பா தெரியும். நான் அது ஒன்று தான் யோசிச்சேன். ஸோ பெரிய சொல்லப்பா, காணவனத்துக்காக நான் வரமா. ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கல, காணவனத்து இருக்கனாலே பிடிக்கல. என்னடா போனாமா வேணாமா, என்ன ரீசன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா கானா வினோத்துக்கு எல்லாருக்கும் 6 அறிவு இருக்குன்னா அவர் 5 அறிவு தான் இருக்கும். 6ஆம் அறிவே பயன்படுத்த மாட்டேன். அப்படி பிக் பாஸ் ஹவுஸ்லேயே எல்லாரும் சொல்லிட்டாங்க, அவர் பிடிக்கலாட்டி அவரை ட்ரோல் பண்ணாதீங்க. நீங்கள் பாருங்கள், பிக் பாஸ் ஹவுஸில் ஒவ்வொரு சீனாக எடுத்து பாருங்கள். நான் கேமரா முன்னாடி நடிப்பேன், பின்னாடி நின்று கத்தும். அப்படி வழிய வம்பு விட்டாரு. கானா வினோத்து அவ்வளோ ஃபேமஸ் கிடையாதுப்பா. நான் போகிறப்பயே நிறைய மீடியா எல்லாம் என்னோட வாட்ச் தான். ட்ரோல் சேனல்லேருந்து நல்லவங்கலேருந்து கெட்ட, நான் சின்ன விஷயம் பண்ணாலும் கேட்ச் பண்ணிடுவான். காணாவனத்தை நீ உள்ள என்னென்ன பேசினார்னு கூட இருந்த எங்கள் பக்கத்து பெட்டில் படுத்திருந்த ஆதிரிக்கு தெரியும், என் கூட இருந்த சக கண்டஸ்டண்ட்டுக்கு தெரியும், விக்ரம் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் எவ்வளோ வார்த்தையில் விடாரு, அவங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. ஓகேங்களா, அது எல்லாமே வெளியில் காமெடி மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை ஹர்ட் பண்ணி, அதுவும் ஒரு நல்ல மெட்டீரியல். மற்றவங்கன்னா டிப்ரெஸ் ஆகிருப்பாங்கப்பா, என்ன முடியலை. உருவக்கிளி கானா வினோத் என்னமோ அழகு மாதிரி. எப்பா அவர் எப்படி இருக்கார். என்னோட ப்ளஸ் பாயிண்ட்டே என்னோட முக அழகும் ஒரு ப்ளஸ்ப்பா. முக அழகுனா ஃபேஷியல் கருப்பு சேவ் பண்ணுறது 2வது விஷயம். பார்த்த உடனே ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கோ ஒரு ஆண்களுக்கோ பெண்களுக்கோ பிடிக்கக்கூடிய ஒரு முகம்ப்பா. என்னையவே இப்படி ட்ரோல் பண்ண அப்படின்னா உடல் வந்து கொஞ்சம் வாட்டர் சாட்டமாக தானப்பா இருப்பாங்க. அதுக்காக என்னோடது என்னன்னா, அதுக்காக ரொம்ப நான் டைட்டில் இருக்கேன், 6 பேக் வைக்க போகிறேன், அப்படி இப்படின்னு உடனே உங்களுக்கு பட வாய்ப்பு கிடச்சிருமா? ஹீரோ ஆக்கிடுவாங்களா? கிடையவே கிடையாது. ஓகேவா, மாக்காப்பா என்னோட வயசில் மூத்தவர், இப்படி தான் இருக்கார். உடனே படவாய் கூப்பிட்டு அவர் பெரிய டாப்பில் போய் ஒன்றும் கிடையாது, சும்மா தான் உட்காந்துருக்காரு. என்ன ரீசன்னா, இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு கானா வினோத் தப்பு. அதுக்கு மூல காரணமே புகழை தாண்டி புகழுக்கு பொறாம மட்டும் தான் இருந்துச்சு, வைத்தறிச்சல் மட்டும் தான் இருந்துச்சு. சண்டையாக மாறுறது காரணம் கானா வினோத். உள்ளுக்குள்ளே போன உடனே ரொம்ப இதே மாதிரி பேசினார். நான் போன உடனே எல்லாரும் வர்றாங்க, வீடியோ ஃபுட்டேஜை பார்த்தா தெரியும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, சேனல்லேருந்து வந்த ப்ரொடக்ஷன்லேருந்து மறைக்கிறாங்க. இது பிரேக்கில் நடக்குது. மீனாட்சி தாய் மேலே சத்தியமாக ஷூட்டிங் படப்பிடிப்பினோட நடந்தது. நான் என்ட்ரான உடனே ஒரு ஆள் இங்கிட்டு ஒருத்தன் வரையும் ஆன்சர் வரான், இங்கிட்டு வர்றான், எல்லாம் என்ன அட்டாக் பண்ண ஓடியாரானுங்க, குரூப் அட்டாக்கு. நான் அதெல்லாம் ஜாலியாக எடுத்துக்கிட்டேன். ஆன் ரோலில் நடந்த விஷயம். ஆன் ரோலில் நடந்த விஷயம்.
ஆன் ரோலில் நடந்தது. நான் உள்ள போனது எல்லாரும் வந்தாங்களா, நான் எல்லாருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, டக்கு டக்கு டக்குன்னு பதிலடியை கொடுத்துரும். அந்த பதிலடி கானா உணவு கொடுத்ததும் தாங்க முடியல. என்ன உருவை கேள்வி பண்ணால் அதே இது திருப்பி அவரை பண்ண ஆரம்பிச்ச உடனே அவருக்கு அது தாங்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நேரம் ஆன உடனே ரொம்ப என்னை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் தரக்குறைவாக பேச ஆரம்பிச்சிட்டார். அந்த வார்த்தையை நான் எந்த இடத்துலையும் சொல்லவும் விரும்பல. ரொம்ப நானே ஒரு கோவப்படுற லெவல் ஆன் ரோல்ல சொல்லியிருந்தாரா? ஆமாம், ஆன் ரோலில் அது ரெக்கார்ட் ஆச்சா என்னன்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அதை அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்களா, கேமரா ஒரு பக்கம் ஒவ்வொரு குக்குக்கும் ஒரு கேமரா வச்சுருப்பாங்க, அதை பர்டிகுலராக ரெக்கார்ட் பண்ணாங்களான்றது இல்லை. ஃபஸ்ட்டு அவர் தான் வார்த்தையை விட்டார். பிக் பாஸ் ஹவுஸ்லேயே எல்லாருக்கும் தெரியும், விஜய் சேதுபதி சார் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே அதுதான். திவாகரா போய் யாருக்கிட்டே எதுவும் பண்ண மாட்டார். நீங்கள் போய் சீனிங்கன்னா அது இயற்கை தானே, மனிதர் அவங்க வந்து பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டதுக்கு நம்ம ஆள் இல்லைப்பா. ரொம்ப தரக்குறைவாக குடும்பத்தை பற்றி, அதாவது சோசியல் மீடியாவில் நம்மளை பற்றி நிறைய தப்பாக சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கிடையாதுன்னு நம்ம ப்ரெஸ் மீட்டில் சொல்லியாச்சு. ரொம்ப தரக்குறைவான ஒரு வார்த்தையை சொல்லி குடும்பத்தை பற்றி ரொம்ப பேசினார்ப்பா. எனக்கு கோவம் வந்துருச்சு. ஆனால் பதிலுக்கு அவரை திட்டினேன். ஓகேவா, பதிலுக்கு அவரை திட்டின உடனே அப்போ தான் புகழ் வர்றா. அப்படி புகழ் கூட ஜிம்பாய் ஒரு பையன் இருந்தான். அவனை ஸ்டேஷனில் நான் கூட்டிகிட்டே வரலன்ட்டா. அப்படி புகழ் அங்கே உள்ள எல்லா கண்டஸ்டன்ட்டும் தெரியும். கூட இருந்த ஜிம்பாய் வந்து அவர் ஓடி அந்த அடிக்க வரோம்னு அடிக்கி அங்கே உள்ள அறந்தாங்கி சாவுக்கும் உள்ள இன்னொரு ஒரு பெண்ணுக்குமே அடி விழுந்துச்சு, விளக்க வந்தவங்களுக்கு. ஓகே, இதுதான் நடந்துச்சு. புகழ் கூட ஒரு ஆள் புகழ் கூட வந்தாள். அதுக்கப்புறம் கானா வினோத்து. சரி, இவ்வளோ பிரச்சனை நடக்குதுல, மாப்பாக்கா கீழே குடிபோதையில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு ராடு இரும்பு ராடை வச்சு எரிஞ்சுட்டு போ அப்படின்ற. அப்படி எனக்கு அதான் புரியல. நான் சார்ன்ற வார்த்தைக்கு ஏன்னா வயசில் மூத்தவர் மாக்காப்பா. ஒரு இடம் கூட என்னைய பார்த்துட்டு அப்பயே நான் சொன்னேன், சார் உங்களோட சின்ன பையன் தான், நீங்கள் என்ன இந்த மாதிரிலாம் கூப்பிட தேவையில்லை சார்னு கூட, நீங்கள் அவங்கள நான் சார்னே கூப்பிடுக்கிறேன் சார் சொல்லிட்டு நல்ல ஒரு இதில் 2 ஷோ அண்டாக்கா கசம்னு ஒரு ஷோ இருக்குது, அதுலேயே அவர் கூட ஒர்க் பண்ணேன். அப்போல்லாம் ஆனால் அவர் வெளியில் நல்லா தான் சொல்லியிருக்கா. அப்படி மது போதையில் அவர் சும்மா இன்டர்வியூலேயே பிரேக்கில் டீ சாப்பிட்ற மாதிரி உள்ளே போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துடுறாருப்பா. ஆனால் இது வரைக்கும் மாக்காப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் பர்சனாக இருந்திருக்காரு இல்லையா, இவ்வளோ வருஷம் அந்த சேனலில் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. இது வரைக்கும் யாருமே அவர் மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 2 ஷோஸ் ஒர்க் பண்ணிட்டு நேரில் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் இதை சொல்கிறீங்க இல்லையா, இது எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் இந்த லெவல் கட்ஸ் வேணும்ல, தைரியம் வேணும்ல, அவர் யார் மக்கள்கிட்ட தொடர்பு வேணும்ல, இது மாதிரி பிளாஸ்ட் ஆகணும்ல. திவாகர் சொன்னால் இவ்வளோ மீடியா கவர் பண்ணுது கண்டு நம்ம பெரிய வைரல் கண்டென்ட்ப்பா. வைரல் கண்டென்ட்னா தமிழ்நாட்டோட நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, ரஜினி சார் கமல் சார் மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பிடிச்சிட்டோம். இருக்கிற எல்லா மீடியா கண்ணும் என் மேலே இருக்குது, யங்ஸ்டர்ஸ் கண்ணெல்லாம் என் மேலே இருக்குது, ட்ரோல் சேனல் கண்ணு என் மேலே இருக்குது. புரியுதுன்னா வெளியில் கொண்டு வரேன், அப்படி ரீச் ஆகுது எல்லாருக்கும். அப்படியே அவங்க அதை ரீச் ஆகாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதையும் மீறி மக்கள் செல்வாக்கு வேலை செய்யும். ஓகேங்களா, அதுதான் என் கூட இருக்கிறவங்க சொன்னாங்க, கானா வினோத்துக்கு ரவுடிகளோட சவகாசம் ஜாஸ்தி. நீங்கள் கொலை மிரட்டல் விட்டுறது. ஆமாம், அதான் சொல்ல வரேன், இன்னும் முழுசாக சொல்லலை. எல்லாரும் சொன்னது எனக்கு மக்கள் ஆறுதல் சொன்னப்பலாம், கானா வினோத்துக்கு நான் அந்த இதை கூட உங்களுக்கு அனுப்பிச்சுறேன், எனக்கு பர்சனல் அம்சம் மெசேஜ். கானா வினோத்துக்கு ரவுடிகளோட சவகாசம் ஜாஸ்தி, புகழுக்கு ரவுடிகளோட சவகாசம் ஜாஸ்தி. ஆனால் மாக்காப்பாவுக்கு பெரிய பெரிய பணக்காரங்களோட சப்போர்ட் ஜாஸ்தி, உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு ஜாஸ்தி, மீடியா செல்வாக்கு ஜாஸ்தி. டோன்ட் வரி இப்படி தான் எனக்கு எல்லாரும். ஆனால் அவங்க சொன்னது கரெக்டு தான். ஒருத்தர் கரெக்டாக மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. இவங்களெல்லாம்ப்பா அடுப்பாங்கிற செண்டியர்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் தனியாக வந்திருக்கான், பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கான். ஒரு ஆளை இத்தனை பேர் சேர்ந்து அடித்தோம்னா எங்கள் ஊர் பக்கம் அடுப்பாங்கிற செண்டியர்னு சொல்லுவாங்க. அடுப்பில் போய்கிட்டு அதை எப்படி சொல்ல வருது, இன்னசென்ட் பொண்ணுங்களை மிரட்டி ஆயிடுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு அடுப்பாங்கிற செண்டியர். இப்போ மாக்காப்பா என்ன பண்ணியிருக்கணும், அறிவு வேணும்லப்பா. நான் இத்தனைக்கு சொன்னேன்ப்பா, சாரி கேட்டால் அங்கேயே பிரச்சனை முடிச்சுட்டேன்ட்டு. மாக்காப்பா சாரி கேட்க முடியாது. மாக்காப்பா என்ன பெரிய இவரா, சாதாரண ஆங்கர் தானே. வந்து சார் பண்ணு, அவர் தானே பண்ணார், எடுத்து எரிஞ்சிருக்காருல, ரத்த காயம் இருக்குல்ல. சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னால் என்ன வந்துருச்சு, மாக்காப்பா கேட்க மாட்டாருன்ற மாதிரியே கொண்டு போனாங்க. வெளியில் போய் பேசிக்கிறோம், என்ன அவர் அவமானப்படுத்துறது 50-60 பேருக்கு முன்னாடி. இதே மாதம்பட்டி சார் வந்தார்ப்பா, மாதம்பட்டி சார்ட்ட ஃபோட்டோ எடுக்க விடாமல் பின்னாடி வந்து காணவனை எடுக்காதீங்க வீட்டை எடுக்காதீங்கன்ற. அப்படி ரோஜா மேடம்கிட்ட போனால் பிரேக்கில்ப்பா, அவர்கிட்ட எடுக்காதீங்கன்ற. அப்படி தாமு சார் எல்லாரும் எனக்கு பெருமையாக சொல்கிறாங்க. போய் பின்னாடி நின்று ஒருத்தர் ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். நான் மாதம்பட்டி சார் அவர் என் மேலே தோல் மேலே போட்டு பிரியமாக பேசுகிறார்ப்பா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாதம்பட்டி சாரை. நான் அப்பயும் சொல்கிறேன், சார் நீங்கள் சமையல் அரக்கன், நான் நடிப்பு அரக்கன்றேன். சிரிக்கிறாரு, ரசிக்கிறாரு, உங்களோட தைரியம் எனக்கு பிடிக்கும் திவாகரனார். சண்டைக்கு முன்னாடி அப்பயும் வினோத் வந்து இப்படி இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கான்ப்பா. எத்தனை தடவை நம்ம பொறுமையாக போகிறது, அதையும் நான் பொறுத்து தான் இருந்தேன். என் குடும்பத்தை பற்றி பேசுகிறவங்க தான் அப்படி ஆனேன். அதனால மாக்காப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அடுப்பாங்கிற செண்டியர்கள். பின்னாடி இப்போ இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இவங்க எடிட் பண்ணுறாங்கன்றது தெரியுது. தெரியாமல் ராடை எடுத்துகிட்டு எரியலாமா, இல்லை என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். அப்புறம் டெலிவிஷனில் அதுக்கப்புறம் சொன்னாரான், நான் ஆங்கராக இருந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, ஒரு பக்கமாக இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா. அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இதை ஏன் இப்போ எரியறப்ப தெரியல அந்த அறிவு. வயசில் சீனியர் தானே, எடுத்து பாருங்கள். மாக்காப்பா என்னோட சீனியர் தான்ப்பா, ஏஜ்லேயும் சரி, இதுலேயும் சரி, ஃபீல்ட்லேயும் சரி. ஏஜ்லேயும் சரி, இதுலேயும் சரி சீனியர். அப்போ அறிவு நம்ம தண்ணி அடித்தா தாய்க்கும் தரத்துக்கும் அவருக்கு வித்தியாசம் தெரியாதா? அது மட்டும் இல்லாமல் எதுக்குப்பா அப்படி பண்ணணும், ராடை வச்சு எரியற அளவு என்ன. எல்லாருமே வீட்டில் பார்த்து சங்கடம் பண்ணாங்கப்பா, அது என்னப்பா ரத்த காயின்னு பார்க்குறவங்களாம் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. நீங்கள் வளர்றது பிடிக்கவே இல்லை புகழுக்கு. இவ்வளோ வந்து நடந்தது இல்லையா, நீங்கள் சொல்கிற மாதிரி யாருமே வந்து அவங்க இதை தக்க வச்சுக்கணும்னு நினச்சிருந்தாலுமே இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. யாரும்
அந்த இந்த மாதிரி உங்களை அடிக்கும் போதோ இல்லை தடுக்க வந்தாங்கப்பா, தடுக்க வந்து தான் இருந்தாங்க நிஷா. இன்னொரு 2-3 பேர் வந்தவங்களுக்குலாம் அடி. ஓகே. தடுக்க வந்தவங்களுக்கு அடி. யாருன்னா புகழோட ஜிம்பாய். போலீஸ் ஸ்டேஷனில் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு புகழ் கூட யாருமே கூட்டு வரலன்ட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்கார், ஆண்டவன் இருக்காரு. அந்த கேமராவெலாம் ஆய்வு பண்ண கொடுக்க மாட்டாங்க. நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியுமே அதை ஆய்வுலாம் பண்ணலை. அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. விட்டுருங்க திவாகர்ன்றாங்க. நான் வேறு சான்ஸ் தரோம். டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஷூட்டிங் முடிஞ்சால் போதும் தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்கள சொல்லி தப்பு இல்லைப்பா. ப்ரொடக்ஷன் லட்சக்கணக்கில் ஒரு நாளைக்கு வாடகைக்கு எடுத்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைமே இருக்காது. ஷூட்டிங்கை முடிச்சே ஆகணும். நாங்களாம் காலையில் 8:30 போயிட்டோம். ஷூட்டிங் முடிச்சாகணுன்ற எண்ணம் இருக்குமே தவிர அவங்க உட்காந்து இந்த மாதிரி நியாயம் தனியானோ நாட்டம்மா பண்ணி பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு நேரம் இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ என்ன தூக்கிட்டு அவங்கள வச்சு முடிச்சிட்டாங்க. அதுதான் அந்த ரிலீஸ்னால பண்ண முடியும். ஒரு ஆளுக்காக 4 பேர் இது பண்ண முடியாது. நீங்கள் இந்த எபிசோட் தான் மட்டும் கோமாளியாக போயிருந்தீங்களா இல்லை இதுக்கப்புறம் வரக்கூடிய கெஸ்ட்டுன்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. கெஸ்ட்டு கோமாளி இல்லைப்பா. அதாவது அப்படி சொல்லி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் தூக்கி த்ரூ அவுட்டாக போட்டு விடுவாங்க. ஓகே. எப்பயுமே சேனல் பண்ணுறது அப்படி தான். இன்னொன்று நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்றது தெரியும். அதனால தான் அவங்க கூப்பிட்டாங்க. இத்தனை பேர் இருக்கப்ப நம்மளை கூப்பிட்றதோட ரீசன் என்னப்பா. பட் ஆனால் கானா வினோத் இருக்கனால நான் எவ்வளவோ ஷூட் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. கானா வினோத் கலகக்காரன் உள்ளே வந்தோடனே வேலையை ஆரம்பிச்சிட்டான். அவங்களாம் அடிச்சுட்டு ரொம்ப இதாக தெரிகிற நபர்கள்ப்பா. கானா வினோத் இந்த அவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். இல்லை இப்போ பிக் பாஸில் அவர் சொன்னது பாருங்கள். 2 மணி நேரம் கழிச்சு தான் அவர் ஒரிஜினலாக என்ன நிலைமையில் இருக்காருன்னே தெரியும். அந்த மாதிரி ஒரு மட்டமான நபர். அடுத்தவங்களை வந்து இந்த மாதிரி ஒரு அக்யூசேஷன் இருக்கு இல்லையா, இவங்க இந்த மாதிரி தான் அப்படின்னு அவரே அவரோட ஹிஸ்ட்ரியில் சொல்லியிருக்காரு பாருங்க. பிக் பாஸில் வந்து எல்லாரும் அவங்கள வரலாறு சொல்லுவாங்கல்ல. நான் வந்து எதுவுமே இல்லாமல் வந்து தண்ணி அடிச்சுட்டு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி சரி வேணாம், அது வேணாம்ப்பா. அவங்களோட ஸ்டோரி வேணாம். பட் அந்த மாதிரியான ஒரு நபர் அவரோட ஸ்டோரி டெல்லிங்லேயே அவர் சொல்லியிருக்காரு நிறைய. நான் அடுத்தவங்கள பர்சனல் இழுக்க மாட்டேன். அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு பாதிப்பாக இருக்கிறப்ப இப்போ என்னோட வாய்ப்பே தட்டி பறிச்சுட்டான்ப்பா. கானா வினோத்னால தான் இது போச்சு. புகழ் பொறாமையோட தான் இருந்தான். அந்த பொறாமையை தூண்டி விட்டு பிரச்சனை ஆகினது கானா வினோத் தான். அதே மாதிரி மாக்காப்பா இந்த என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது இல்லையாப்பா. ஒரு வயசுக்கு அறிவு வேணும். சாரி கேட்குறது என்ன வந்துருச்சு. நான் கேட்குறேன், நீ ஒரு ஆங்கர் தான். நான் படித்த ஒரு டாக்டர், ஒரு ப்ரொஃபஷனல். 50-60 ஆர்டிஸ்ட் இருக்காங்கப்பா. எல்லோரும் முன்னாடி என்னை எடுத்து இவங்ககிட்ட ஒருத்தர் அட்டாக் பண்ணுறான். புகழ்லாம் இன்னும் கெட்ட வார்த்தை இல்லை. வீட்டை பற்றி ஃபேமிலியை பற்றி அப்படி திட்டினான். அவன் கூட இருந்தவனு திட்டினான். புகழோட ஜிம்பாய் அடிக்க வந்து இதெல்லாம் உண்மை சத்தியம். கானா வினோத் திட்டினான். ஓகேங்களா. சுற்றி 50-60 பேர். அவங்க எல்லாரும் என்னை டாக்டர்னு மதிக்கிறாங்க. ஜட்ஜஸ்லாம் 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் சார் தாடி வச்சுருந்தார். அவரெல்லாம் அப்படி பாராட்டினார். உங்கள் கர்ணன் நடிப்புக்கு நான் அடிமை. எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஃபேன்ஸே இருக்கார். வீடியோவே நான் அவர்கிட்ட இருந்து எடுத்தேன். தாடி இப்படி வச்சு கொக்கத்து கோமாளியில் ஜட்ஜ் வரல சார். அவர் பேர் எனக்கு தெரியல. அந்த சார் மாதம்பட்டி சார் பாராட்டினார். இவர் தாமஸ் சார் எனக்கு தெரியுமா பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா ஓ தெரியுமே அப்படின்னு. அப்போ கூட அவர்கிட்ட கூட வீடியோ கொடுத்துட்டு ரோஜா மேம் எப்படி உங்களை வந்து ட்ரீட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது? அவங்க கிட்டேயுமே அவங்ககிட்ட போய் ஃபோட்டோவே எடுக்கணும். அவங்க பயப்படுறாங்கல்ல. இவன் போய் சொல்கிறாங்க சிம்பா நாட்டையே ஃபோட்டோ எடுத்துட்டு அவர் என்கிட்ட எடுத்துட்டாருன்னு. அது வந்து மீம் சேனலில் போட்டதுப்பா. இப்போ நான் ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கேன்னா நான் சிம்பு அண்ணாட்ட ஃபோட்டோ எடுத்து நான் தான் சிம்பு அண்ணாட்ட வெயிட் பண்ணி ஃபோட்டோ எடுத்தேன். அதில் புழுச்சட்டை என்ற நபர் என்ன பண்ணார், அவர் ட்ரோல் சேனல் அவங்க சேனலுக்கு போடுறதுக்காக தப்பா. அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமாப்பா? நான் என்னப்பா பண்ண முடியும்? நான் வந்து என் வீடியோலே சொன்னேன். காலையிலேருந்து போய் வெயிட் பண்ணி சிம்பு அண்ணாட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அவர் என்னை பார்த்தோன்னே கூப்பிட்டு விட்டார். வாங்க வாட்டர்மெலன் சார் பெருமையாக. நான் வந்து இது ஒரு நல்ல விஷயம். நான் என் ஐடியில் ஷேர் பண்ணுறது அடுத்தவன் தப்பா. இதை வேணும்னே கானா வினோத்துக்கு பெரிய கிரிமினல்ப்பா. இதெல்லாம் நான் ஷேர் பண்ணேன்னா எனக்கு இது வியூஸ் கிடைக்கும்ல. நம்ம ஒரு 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 வைரலான ஸ்டார் மாதிரி இல்லைப்பா. நான் சின்ன ரீல்ஸு எனக்கு எடிட் இல்லாமல் சும்மா போட்டையில எல்லாம் ஆர்கானிக் ஃபாலோவர்ஸு என்னை அழிக்கணும்னு நினச்சாங்க. பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி என் ஐடி க்ளோஸ் ஆச்சு. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.